வீடியோல வந்து பாத்தீங்கன்னா HDFC பேங்கோட பிக்சல் ப்ளே கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் லைஃப் டைம் ஃப்ரீயா தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்ளை பண்ணி வாங்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ எல்லாமே சார்ஜஸ் வந்து பண்ணாங்க. ஸோ நான் இந்த கிரெடிட் கார்டு வாங்கும்போது ஜாயினிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா ₹500, அதே மாதிரி ரெனிவல் ஃபீயும் ₹500 சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு நான் வந்து இன்னைக்கு அப்ளை பண்ணி செக் பண்ணும்போது இது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு HDFC பேங்க்ல லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிக்சல் ப்ளே கிரெடிட் கார்டை நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அமேசான், பிளிப்கார்ட்ல நீங்க ஏதாவது ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து போடும்போது நீங்க அதுல டிஸ்கவுண்ட்லயும் ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்றதுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு வொர்த்தபிளா இருக்கும். இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃப் வெரிஃபை பண்றாங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃப் எல்லாமே இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகுது. ஸோ நான் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து டோட்டலா ஒரு 3 டைமாவது அப்ளை பண்ணிருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு இன்கம் ப்ரூஃப் எல்லாமே வெரிஃபைட் ஆச்சு. வெரிஃபைட் ஆகி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா ரிஜெக்டட் தான் ஆச்சு. அடுத்து 1 மந்த் கழிச்சு மறுபடியும் அப்ளை பண்ணா அப்போ எனக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வெரிஃபை பண்ணல. அந்த டைம்ல எனக்கு அப்ரூவ்டும் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே எனக்கு ₹50,000 கிரெடிட் லிமிட்டும் வந்து கொடுத்திருந்தாங்க. எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் நான் வந்து அப்லோட் பண்ணல, அதே மாதிரி வெரிஃபையும் பண்ணல செகண்ட் டைம் அப்ளை பண்ணும்போது. ஸோ ஈஸியாவே எனக்கு வந்து அப்ரூவ் ஆச்சு. உங்களோட சிபிலை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இன்கம் ப்ரூஃப் அப்லோட் பண்றதும் இன்கம் ப்ரூஃப் இல்லாம உங்களுக்கு அப்ரூவ் ஆகுறதும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீயா, அதுவும் ஒரு லிமிடெட் டைம் ஆஃபரா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயா தேவைப்படுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிரெடிட் கார்டுல இப்போ டோட்டலா 2 டிஃபரெண்ட் வேரியன்ட்ல வந்து கிரெடிட் கார்டு வந்து கிடைக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரூபே டைப்ல வந்து கிடைக்குது, அனதர் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா விசா டைப்லயும் கிடைக்குது. ஸோ நான் வந்து வாங்கும்போது விசா டைப் மட்டும் தான் வந்து இருந்தது. இப்போ 2 வேரியன்ட்லயும் கார்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த வேரியன்ட் டைப் ஆஃப் கார்டு வேணுமோ அந்த கார்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு வந்து பேசாப் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் மூலமா தான் இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். இது தவிர மற்ற HDFC பேங்க் கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். பேசாப் அப்ளிகேஷனோட லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பேசாப் அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணி ஓபன் பண்ணதுமே கீழே இன்டர்ஃபேஸ்ல ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து காமிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் அப்படிங்கிறதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை அகைன்ஸ்ட், ஏன்னா ஏற்கனவே நான் அப்ளை பண்ணி எனக்கு ஒரு ரிஜெக்டட் ஆயிருந்தது, அதனால அப்ளை அகைன்ஸ்ட் இருக்குது. இதுல அப்ளை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் உங்களோட பேன் கார்டுல இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களோட பேன் கார்டுல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிட்டு வெரிஃபைடு பேன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா டீடைலும் ஃபில் பண்ணிட்டு வெரிஃபை பேன் வந்து கொடுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணி விட்டுட்டு சென்ட் OTP வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சென்ட் OTP வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP என்டர் பண்ணி வெரிஃபை OTP வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா KYC ஆத்தென்டிகேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில அடிஷனல் டீடைல் வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல உங்களோட மதர் நேம், உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கார்டு டெலிவரி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து இங்க வந்து ஷோ ஆகும். இந்த அட்ரஸ் தான் கார்டு டெலிவரி ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு வேற அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்க உங்களோட நியூ அட்ரஸை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு டைரக்டா ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இதை வந்து ஆன் பண்ணி விடாதீங்க. நம்மள வந்து எந்த ஒரு HDFC பேங்கோட ரெப்ரசன்டேட்டிவும் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி அசிஸ்டன்ட் வந்து பண்ணல. சோ இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு சோ அதனால நான் டைரக்டா ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைலை ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் போட்டு தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட டெஸ்டினேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் இமெயில் ஐடி இருந்ததுன்னா கொடுங்க, இல்லைனா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸோட பின்கோடு, ஆஃபீஸ் அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி சப்மிட் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லா டீடைலும் ஃபில் பண்ணிட்டு நான் வந்து சப்மிட் அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல வந்து அக்ரி அண்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேஜ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கார்டு வந்து எலிஜிபிள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஷோ பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி எலிஜிபிள் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கார்டு கன்ஃபார்மா வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம வீடியோ KYC எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்மளோட கார்டு வந்து ரிஜெக்டட் ஆகும். நான் டோட்டலா 3 டைம் அப்ளை பண்ண சொன்னல, அதுல 2 டைம் எனக்கு ரிஜெக்டட் தான் ஆச்சு. நான் வீடியோ KYC எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ரிஜெக்டட் ஆச்சு. அப்போ அப்ளை பண்ணும்போது இதே மாதிரி தான் எனக்கு வந்து ஷோ ஆச்சு. ஸோ கார்டு எலிஜிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் ரிஜெக்டட் தான் ஆயிருந்தது. ஸோ அதனால வந்துட்டு நமக்கு கார்டு ஃபைனல்
ஃபைனலாக அப்ரூவ் ஆகி நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் ஷோ பண்ணுற வரைக்கும் இது கன்ஃபார்ம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்டை செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டே டைமில் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் மட்டும்தான் வந்து கஸ்டமர் கேருக்கு எக்ஸிக்யூட்டிவ் வந்து அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ HDFC பேங்கை பொறுத்தவரையிலும் நம்மளோட மதர் லாங்குவேஜான தமிழ்லேயே வந்து நம்மளால கேவிசி வந்து பண்ண முடியும். ரொம்பவே சிம்பிள் தான். பேசிக்கான கொஸ்டின் மட்டும் கேட்பாங்க. அது மட்டும் நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். இப்போ வந்து வீடியோ கேவிசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அலோ கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. இதில் வந்து லொகேஷன், கேமரா, மைக் இது எல்லாத்துக்குமே அலோ கொடுக்கணும். ஸோ இப்போ அலோ பர்மிஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு வேணும். கலர் பேப்பரில் இருக்கக்கூடிய பேன் கார்டெல்லாம் வந்து ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரிஜினல் பேன் கார்டு, ஒயிட் பேப்பர், பேனா இது எல்லாமே வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரிஜினல் பேன் கார்டு, ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு பேனா, நல்ல வெளிச்சமான இடம், முடிஞ்சால் ஹெட்செட் வந்து போட்டுக்கோங்க. ஹெட்செட் போட்டு பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ரொசீட் கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கான நம்மளோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும். இதில் வந்து தமிழை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் வீடியோ கேவிசியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து கனெக்ட் ஆயிரும். இதில் வந்து அவங்க கேட்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் வந்து என்ன ஸ்டேட்டில் இருந்து கால் பண்ணுறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, உங்களோட ஆனுவல் இன்கம் நீங்கள் எவ்வளோ என்ட்ரு பண்ணீங்க இதெல்லாம் கேட்பாங்க. இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அப்புறம் ஒயிட் பேப்பரில் சைன் பண்ண சொல்லி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான பேசி கொஸ்டின் தான் மட்டும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ நான் வந்து இந்த கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 days கழிச்சு நான் வந்து என்னோட அப்ளிகேஷனை வந்து செக் பண்ணேன். நம்ம இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாமல் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க செக் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக எனக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருந்தது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்ல நான் ஃபர்ஸ்ட் வாங்கின கிரெடிட் கார்டே இதுதான். ஸோ அதில் போயிட்டு நான் வந்து அந்த கார்டு செக்ஷனில் போயிட்டு ஸ்டேட்டஸை போய் செக் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போட்டு விழுந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு லிமிட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து 50,000 ரூபாய் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம ஆக்டிவேட் பண்ணி கார்டை வந்து யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து ஃபிசிக்கல் கார்டு ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணி இதில் EMIயில் நான் ப்ராடக்ட் ஷாப்பிங்கும் வந்து பண்ணியிருந்தேன் ஃபெஸ்டிவல் டைமில். கிட்டத்தட்ட இதில் ஒரு 3,000 rupees எனக்கு டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைச்சது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான கிரெடிட் கார்டும் கூட. ஸோ நான் அப்ளை பண்ணும்போது இதில் வந்து ரூபே கார்டு வந்து கிடைக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூபே அண்ட் விசா 2 கார்டுமே வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்சல் ப்ளே கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஜஸ்ட் உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ஈஸியாக அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.